விசுவநாதன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன். தந்தை ஒரு விவசாயி, குடும்பம் நடுத்தர நிலை. குழந்தை பருவத்தில் அறிவு கூர்மையாக இருந்த விசுவ, பள்ளியில் அனைத்து பாடங்களிலும் சிறப்பாக தேர்ச்சி அடைந்தான். பெரிய கனவுகளுடன் நகரத்திற்கு கல்விக்காக போனான். நகரம் விசுவவுக்கு ஒரு புதிய உலகமாக இருந்தது. முதல் சில நாட்கள் சந்தோஷமாக இருந்தாலும் உடனே வாழ்க்கையின் கடினமான உண்மைகள் தெரிந்துவிட்டன. மாணவர்களுக்கான போட்டி, பணத்திற்கான தேவை, வீட்டு கவலைகள், இவையெல்லாம் அவனை வருத்தின. கல்வியில் ஆர்வமில்லாமல் மிதமிஞ்சிய வாழ்க்கை வழியில் போய்கொண்டிருந்தான். ஒரு நாள் விரக்தியில் இருக்கும் போது தனது பழைய ஆசானை சந்திக்கச் சென்றான். ஆசான் அவனை பார்த்ததும், விசுவா, நீ ஏன் மாறிவிட்டாய் என்றார். விசுவ தனது பிரச்சனைகளை கூறியபோது ஆசான் சிரித்துக்கொண்டு ஒரு குப்பி நீரை எடுத்தார். அதில் ஒரு கரண்டி உப்பு சேர்த்து, இதை பருகு என்றருகியதும் விசுவ கசந்து போனான். மிகவும் காரமாக இருக்கிறது என்று கூறினான். ஆசான் ஒரு பெரிய குளத்திற்கு அவனை அழைத்துச் சென்றார். அதில் ஒரு கரண்டி உப்பு சேர்த்துவிட்டு, இப்போது குடிக்க பார்த்து சொல் என்றார். விசுவ குடித்ததும் அதில் எந்த காரத்துவமும் தெரியவில்லை. உன் பிரச்சனைகள் உப்பு போன்றவை. நீ உன் மனதை ஒரு சிறிய குவளையாக வைத்துக் கொண்டால் அதில் பிரச்சனைகள் அதிகமாக தோன்றும். ஆனால் உன் மனதை பெரிய குளம் போல விரிவாக்கிக் கொண்டால் பிரச்சனைகள் அதில் அடையாளமே தெரியாமல் போய்விடும் என்றார் ஆசான். இந்த வார்த்தைகள் விசுவனின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் மீண்டும் உற்சாகமாக கல்வியில் கவனம் செலுத்தி கடின உழைப்பால் ஒரு பெரிய மனிதராக உருவானான்.